வணக்கம்ங்க. கொங்கு வேளாளர் கவுண்டர்களே, நம்ம சாம்ராஜ்யத்தின் மாவீரர்கள், அதாவது கோலாத்தா கவுண்டர், அரியநாச்சி, அவர்களோட மகன் குன்னுடைய கவுண்டர், மருமகள் தாமரையாச்சி கவுண்டச்சி, இவங்களோட வம்சாவளிகள் தான் அண்ணன்மார் தங்கா அருக்காணி தங்கங்கிற வரலாறுங்க. வாருங்கள், அனைவரும் அமருங்கள். காராள குடும்பத்தை பற்றிய கதையை சொல்லப் போகிறேன். இது உங்களுடைய காலத்திலோ என்னுடைய காலத்திலோ நடந்தது அல்ல. இந்த கதை சோழ மன்னர் காலத்தில் தென்னிந்தியாவில் நடந்தது. இறைவா, எனக்கு ரொம்ப களைப்பா இருக்கே. இந்த சூடான மணல்ல நடக்கிறதுனால என் காலெல்லாம் வெந்து போகுது, தோளெல்லாம் வலிக்குது. உண்மையிலேயே என் கணவர் காராள பெருங்குடி வம்சத்தை சேர்ந்தவர் தானா? அவரோட அப்பா விட்டுட்டு போன நிலம் இன்னும் இருக்கா? 25 வருஷமா இவர் அனாதையா தெரிஞ்சிருக்காரு. இவர் காராள விவசாய மகன் தானு மத்தவங்களுக்கு எப்படி நிரூபிப்பாரு? எதிர்காலத்துல என்னெல்லாம் துன்பம் வருமோ எனக்கு ஒன்னும் புரியல. அவர் பெற்றோர்கள் வாழ்ந்த அரண்மனை இங்கதான் இருக்குன்னு என் கணவர் சொன்னாரே, அது இன்னும் இங்கதான் இருக்கா? என் எதிர்காலத்துல நான் எப்படி இருப்பேன்னு தெரியலையே. இதே துன்பம் அப்பவும் நீடிக்குமா? தாமரை, தாமரை, பாத்தியா? இதுதான் நம்ம குலதெய்வ கோயில். இவதான் நம்மளோட குலதெய்வம் செல்லாத்தா. இங்க பல வருடங்களா பூஜையே நடக்கல. இப்ப நாம இந்த கோயிலை சுத்தம் செஞ்சு இங்க பூஜை நடத்துவோம். நம்ம புது வாழ்க்கையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இது ஒரு நல்ல ஆரம்பமா இருக்கட்டும். தாயே செல்லாத்தா, பொண்ணையும் இப்படி அனாதையா விட்டுட்டாங்களே. 25 வருஷமா பூஜையே இல்லாம இருக்கியா? நானும் என் கணவரும் உனக்கு விடாம பூஜை செஞ்சு இந்த பொன்னிவள நாட்டுக்கு பெருமை சேர்ப்போம். தாயே, உனக்கு 3 கால பூஜை செஞ்சு உன்னோட நிலத்தையும் நல்ல விவசாய பூமியாக்கி எங்க குடிப்பெருமையை காப்பாத்துவோம். இதை நாங்க தவறாம செய்வோம். அந்நியப்பூர் கவுண்டர்கள் தாமரை மற்றும் குன்னுடையானுக்கு செல்லாத்தா கோயிலுக்கு அருகில் ஒரு சிறு குடிசை போட உதவி செய்கிறார்கள். அந்த அந்நியப்பூர் கவுண்டர்கள் இவர்களுக்கு ஒரு பசுவையும் தருகிறார்கள். இதனை வைத்து தாமரை மற்றும் குன்னுடையான் ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்குகின்றனர். தாமரை, வர திங்கக்கிழமை நல்ல நாள். அன்னைக்கு நம்ம செல்லாத்தாவுக்கு நாம விசேஷ பூஜை பண்ணணும். நீ என்ன சொல்ற? நல்லது. சரி, நான் இப்பவே அதுக்கான ஏற்பாடுகளை செய்யறேன். இருவருக்கும் மங்களம் உண்டாகட்டும்.
பல வருடங்கள் கழித்து என்னுடைய கோவிலை சுத்தம் செய்துள்ளீர்கள். இன்றுதான் என் மனம் குளிர்ந்தது. மிக்க மகிழ்ச்சி. சொல்லுங்கள், நீங்கள் இருவரும் யார்? தாயே, நான் தான் குன்னுடையா கவுண்டர். குன்னுடையானா? நீ இந்த இடத்தை விட்டுச் சென்று 25 வருடங்கள் ஆகிவிட்டது. ஆமாம், இத்தனை நாட்களாக நீ எங்கிருந்தாய்? என்னோட பங்காளிங்க வீட்ல 5 வருஷமா நான் மாடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அங்கிருந்து கிளம்பி வளவந்தி நாட்டுக்கு போனேன். அங்கதான் என் மாமா மக இருந்தா. தாய் மாமன் வீட்ல 20 வருஷமா அவங்க சொன்ன வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் மாயவர் விஷ்ணு வந்து என் மாமா மக தாமரையை எனக்கு திருமணம் செஞ்சு வச்சாரு. இவள்தான் உன்னுடைய மனைவியா? இவதான் என் மனைவி தாமரை. உன் தந்தை இறந்த பிறகு 25 வருடங்களாக நான் இந்த இடத்தில் எந்த பூஜையும் இல்லாமல் இருக்கிறேன். பல வருடங்களுக்கு பிறகு நீ செய்த பூஜையைக் கண்டு என் மனம் மகிழ்ச்சி அடைகிறது. இன்று முதல் நீ எனக்கு 3 கால பூஜையும் தவறாமல் செய்ய வேண்டும். தாயே, கவலைப்படாதீங்க. உங்க நிலத்தை நான் நல்லா பாத்துப்பேன். அது மட்டும் இல்ல, தவறாம 3 கால பூஜையும் உங்களுக்கு செய்வேன். தாமரை, இப்பதான் நான் மகிழ்ச்சியா இருக்கேன். இதே போல ஒவ்வொரு நாளும் நான் செல்லாத்தாவுக்கு பூஜை செய்வேன். இவ்வளவு பூஜை செஞ்சு வழிபட்டா நம்ம வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். தாமரை, நான் ஊருக்குள்ள போய் ஏதாவது வேலை கிடைக்கதான்னு பாத்துட்டு வரேன். அதோ அங்க போற எருத கூட்டத்தை பாத்தீங்களா? அந்த எருதுகள்லாம் எங்க போகுது? நான் தான் உனக்கு முன்னமே சொல்லிருக்கனே, என் பங்காளிங்கெல்லாம் என்னை ஏமாத்தி என் பூமியை அபகரிச்சுக்கிட்டாங்க. அவங்க தான் இப்ப அந்த நிலத்தை உழறதுக்காக போயிட்டு இருக்காங்க. என்னங்க, நீங்க ஒரு கூலிக்காரனை போல வேலை செய்யலாம் போக வேண்டாம். நம்ம நிலத்திலேயே தினக்கூலிக்கு வேலை செய்யணுமா என்ன? அப்புறம் அவங்க கொடுக்கற கூலியை வச்சு நம்ம பசியாரணும்னு தலையெழுத்தா? இத பாருங்க, நம்ம நிலத்திலேயே விவசாயம் செஞ்சு நம்ம பொழைச்சுக்கலாம். என்ன தாமரை, நான் உனக்கு எத்தனை தடவை சொல்லிருக்கேன், நான் சின்ன குழந்தையா இருந்தப்ப என்னை ஏமாத்தி இவங்க நிலத்தை அபகரிச்சுக்கிட்டாங்க. நீ சொல்றதும் சரிதான். சரி தாமரை, நீ இங்கே இரு. எனக்கு ஒரு யோசனை தோணுது. நான் சீக்கிரமே திரும்பி வந்துடுறேன். மங்களம் உண்டாகட்டும். நீ யார்? எங்கிருந்து வருகிறாய்? அரசே, நான் தான் கோலாத்தா கவுண்டர் மகன் குன்னுடையா கவுண்டர். எங்க அப்பா பொன்னிவள நாட்டுல காரால விவசாய பெருங்குடியை சேர்ந்தவர். குன்னுடையா கவுண்டரா? என் தந்தையார் உன்னை பற்றி கூறியிருக்கிறார். பல வருடங்களுக்கு முன்பே நீ சென்று விட்டாய். இவ்வளவு நாட்களாக எங்கிருந்தாய்? நான் பல இடங்களை சுத்தி தெரிஞ்சேன். கடைசியா வாழவந்தில என் மாமா மக தாமரைய கல்யாணம் பண்ணிக்கிட்டு இப்ப அவளையும் கூட்டிக்கிட்டு பொன்னிவளாக்கு வந்திருக்கேன். ரொம்ப நல்லது. நாங்க பொன்னிவளாக்கு வந்த உடனே குலதெய்வம் செல்லாத்தாவுக்கு பூஜை செஞ்சோம். அவ மனசும் குளிர்ந்தது, மழையும் கொட்டு கொட்டுன்னு கொட்டிடுச்சு. எல்லாம் கடவுளின் கருணை. அதனால்தான் இப்படி நடந்துள்ளது. ஆனா ஒரு நாள் என் பங்காளிங்க ஏர்மாட்டை பூட்டிக்கிட்டு போனதை என் மனைவி பார்த்தா. என்கிட்ட இருந்து பிடுங்கிக்கிட்ட நிலத்தை உழறதுக்காக தான் போயிட்டு இருந்தாங்க. நமக்கு சொந்தமான நிலத்துல அவங்க எப்படி உழலான்னு என் மனைவி என்ன கேட்டா. எனக்கும் வருத்தமாயிடுச்சு அரசே. உன் வருத்தம் எனக்கும் புரிகிறது. அது மட்டும் இல்ல, பொறாம பிடிச்ச அந்த பங்காளிங்க எங்க வீட்டையும் இடிச்சு தள்ளிட்டாங்க. அந்த வீடு இருந்த இடத்துல இப்ப ஆமணக்கு செடிகள் தான் வளர்ந்துருக்கு. அதை பார்த்ததும் நான் ரொம்ப பதறி போயிட்டேன் அரசே. அதனாலதான் உங்களை பார்த்து இது விஷயமா பேசிட்டு போலான்னு வந்தேன். நான் உனக்கு என்ன உதவி செய்ய வேண்டும்? அரசே, என்னோட பூர்வீக பூமி எனக்கு வேணும். நான் என் தந்தையோட ஒரே மகன். நான் தான் உண்மையான வாரிசு. அந்த பூமி என்னதான் சேரணும். குன்னுடையா, உன் பூர்வீக பூமியில் உனக்கு உரிமை உள்ளது. சற்று பொறுமையாக இரு. என்னால் முடிந்ததை நான் உனக்கு செய்கிறேன். சேவகா,
2 பேர் தங்க விழாவுக்கு சென்று இவரது பங்காளிகளை அரண்மனைக்கு கூட்டி வாருங்கள். விரைவிலேயே அனைத்து பங்காளிகளும் சோழ நாட்டு அரண்மனையில் கூடி மன்னருக்கு மரியாதை செய்கின்றனர். ஆனால் மன்னர் அவர்களை உடனே அழைத்து வரச் சொன்னதன் காரணம் புரியாமல் பங்காளிகள் விழித்தனர். மங்களம் உண்டாகட்டும். அனைவரும் வந்துவிட்டீர்களா? ஆமா அரசே, முக்கியமானவங்கெல்லாம் வந்துட்டோம். ஒரு சிலர் மட்டும் வயக்காட்டு வேலைக்காக ஊர்லயே தங்கிட்டாங்க. இங்கு நிற்பவர் யார் என்று தெரிகிறதா? இது கொன்னுடையான் இறந்து போயிட்டான்னுல நாங்கெல்லாம் நினைச்சோம். ஆனா இப்போ எங்க முன்னாடி யானை மாதிரில வந்து நின்னுட்டு இருக்காரு. ஆமா, இவர கோலாத்தா கவுண்டருடைய மகன் குன்னுடையான் கவுண்டர் தான். குன்னுடையா கவுண்டரின் பெற்றோர்கள் இறந்தவுடன் அவர்களது அரண்மனையை இடித்துவிட்டு இவனையும் விரட்டிவிட்டீர்கள். சிறுவனாக இருந்த இவனை உங்கள் வீட்டிற்கு கூட்டி செல்வதாக உறுதியளித்தீர்கள். ஆனால் 5 வருட காலத்திற்கு வெறும் ராகி கூளையை இவனுக்கு உணவாக கொடுத்தீர்கள். செல்லாத்தாவிற்கும் நீங்கள் எந்த பூஜையும் செய்யவில்லை. நாங்க அந்த சிறுவனுக்கு உதவி செஞ்சோமுங்க. குன்னுடையான் இறந்து விட்டதாக நினைத்தீர்கள். ஆனால் இவன் தப்பிவிட்டான். இப்போது அவன் பொன்னி விழாவுக்கு திரும்பி வந்து விட்டான். இவனுடைய பூமியை ஒழுங்காக இவனுக்கு திருப்பி தந்து விடுங்கள். அது இவனுக்கு சேர வேண்டியது. நல்லது அரசே, நீங்க சொன்னபடியே செய்றோம். இந்த வருஷம் கடுமையா உழைச்சி விவசாயம் பண்ணிருக்கோம். அறுவடை முடியற வரைக்கும் தயவு செஞ்சு நீங்க பொறுத்திருக்கணும். அறுவடை முடிஞ்சதும் பூமியை கொடுத்துடுறோம். இப்போதைக்கு வேணும்னா ஒரு சின்ன பூமியை குன்னுடையானுக்கு கொடுக்கறோம். பொன்னி வளாவுல மேற்கு மூலையில இருக்கிற பூமி தாங்க அது. சரி, அறுவடை முடிந்தவுடனே மீதி பூமியையும் வெள்ளாங்குள ஏரியையும் சொன்னபடியே இவனிடம் ஒப்படைத்து விடுங்கள். இது இந்த மகாராஜாவின் உத்தரவு. குன்னுடையா, நீ இப்போது பொன்னிவிழ நாட்டிற்கு செல். இவர்கள் அளித்த சிறிய நிலத்தில் உழுது வெள்ளாமை செய். மீதி உள்ள நிலத்தை அடுத்த போகத்தில் இவர்கள் தந்து விடுவார்கள். தாமரை, ஏய் தாமரை, நான் ஒரு நல்ல செய்தியை கொண்டு வந்திருக்கேன். ஆமா, நீங்க எங்க போயிருந்தீங்க? ரொம்ப நேரமா ஆளையே காணோம். ஆமா, என்ன நல்ல செய்தி? நான் அரசரை பார்க்கறதுக்காக சோழ தேசம் போயிருந்தேன். இப்போதைக்கு நமக்கு ஒரு சின்ன நிலத்தை கொடுக்கறதுக்காக நம்ம பங்காளிங்களுக்கு அவர் உத்தரவு போட்டாரு. அதுல நாம இப்போ விவசாயம் செஞ்சுக்கலாம். அறுவடை காலம் முடிஞ்சதும் மீதி இருக்கிற நிலமும் நமக்கு வந்து சேர்ந்துருமா. ரொம்ப நல்லது. இந்த செய்தியை கேட்கவே சந்தோஷமா இருக்கு. ஒண்ணுமே இல்லாம இருந்த நமக்கு கொஞ்சமாவது பூமி கிடைச்சதே. நான் இப்பவே தங்கவளாக்கு போய் நம்ம நிலத்துல உழறதுக்காக எருது மாடுகளுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு வரேன். இத பாருங்க, நம்ம ஆயுள் உள்ளவர நம்ம பங்காளிங்க கிட்ட எந்த உதவியும் கேட்டு போக தேவையில்லை. அதுக்கு பதிலா நீங்க அணியப்பூர் போங்க. அங்க இருக்கிற கவுண்டர்கள் கிட்ட கேட்டு எருதுகளை ஓட்டிட்டு வர சொல்லுங்க. யாருப்பா நீ? இந்த கிராமத்துல உன்னை பார்த்ததே இல்லையே. எங்க இருந்து வர? நான் தான் கோலாத்தா கவுண்டர் மகன் குன்னுடையான். நான் குழந்தையா இருக்கிறப்போ இந்த பொன்னிவளா நாட்டுல தான் இருந்தேன். ஓ, நாங்க ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டோமே. உங்க பூர்வீக பூமியை உங்களுக்கே கொடுக்க சொல்லி சோழ மன்னர் உத்தரவு போட்டுட்டாராமே. ஆமா, எனக்கு ஒரு சின்ன பூமி கிடைச்சிருக்கு. அது விஷயமா தான் உங்களை பார்க்க வந்திருக்கேன். என் பூமியில உழறதுக்காக எனக்கு ஏர் மாடுகள்லாம் வேணும். உங்க அப்பா கோலாத்தா கவுண்டர் கூட எங்களுக்கு நல்ல சிநேகிதம் இருந்துச்சு. நாங்க உனக்கு உதவி செய்யறதெல்லாம் ரொம்ப சந்தோஷப்படுவோம். நாங்க பொன்னிவள நாட்டுக்கு எப்ப வரணும் சொல்லுங்க. நாளைக்கு அதிகாலையிலேயே வந்துட்டீங்கன்னா நல்லா இருக்கும். நல்லது,
கோழி கூவறதுக்கு முன்னாடியே அதிகாலையிலே நாங்க அங்க வந்துடுவோம். தாமரை, அந்நியப்பூர் கவுண்டர்கள் எல்லாம் அதிகாலையிலேயே எருதுகளோட வந்துடுறதா சொல்லிருக்காங்க. என் அப்பா மேல அவங்க வச்சிருந்த அதே மரியாதைய என்கிட்டயும் காட்டினாங்க. இப்ப நாம விதை தானியங்களுக்கு ஏற்பாடு பண்ணணும். மறந்தே போயிட்டேன். நீங்க அவங்க கிட்டயே அந்த விதை தானியத்தையும் வாங்கிட்டு வந்திருக்கலாமே. நீங்க மறுபடியும் அணியப்பூருக்கு போய் அந்த விதைகளை வாங்கிட்டு வாங்க. வேற யார்கிட்டயும் கேட்க வேண்டாம். ஆ, இல்ல, இவங்க கிட்ட தான் நாம ஏர் மாடுகளுக்கு சொல்லியிருக்கோமே. எதுக்காக விதை தானியங்களையும் இவங்க கிட்டயே கேட்கணும்? நான் தங்கவளா போய் அங்கிருந்து விதை தானியங்களை வாங்கிட்டு வரேன். நம்ம ஆயுள் இருக்கிற வரைக்கும் நம்ம பங்காளிங்க கிட்ட எந்த உதவியும் கேட்டு போக தேவையில்லை. தயவு செஞ்சு அணியப்பூருக்கே போங்க. தங்கவளாவுக்கு போக தேவையில்லை. சரி தாமரை, நல்லது. நான் மறுபடியும் அந்நியப்பூருக்கே போறேன். நான் எதுக்கு அந்நியப்பூர் போகணும்? என் மனசு சொல்றபடி தங்கவளாக்கே போலாமே. சொந்தக்காரங்க கிட்ட போய் விதை தானியம் கேட்கறதுல என்ன தப்பு இருக்கு? நான் இப்ப இடது பக்கமா திரும்பி தங்கவளாக்கு தான் போக போறேன். உன்னுடையான் கவுண்டரே, எங்க அவசரமா போறீங்க? அட, இங்க கொஞ்சம் வாங்க. எப்படியோ எங்க கிட்ட இருந்து பூமியை வாங்கிட்டீங்கல்ல, இப்ப என்ன விஷயமா வந்திருக்கீங்க? நாளைக்கு காலையில பூமியை உழுது விதைக்கலான்னு திட்டம் போட்டிருக்கேன். அதுக்காக தான் விதை வாங்கலான்னு உங்ககிட்ட வந்தேன். அறுவடை முடிஞ்சதும் சரிசமமா அதை திரும்ப உங்ககிட்ட கொடுத்துறேன். கொஞ்சம் பொறுமையா இருங்க, உள்ள போய் பார்த்துட்டு வந்துடுறேன். ஒன்னதா கேட்டியா? பொன்னிவளா நாட்டுல இருந்து குன்னுடையான் கவுண்டர் நம்மளை பார்க்க வந்திருக்கான். அவனுக்கு விதை தானியம் வேணுமா? நாம கொடுத்த நிலத்துல நாளைக்கு அதை விதைக்கணுமா? ஆமாங்க, நானும் அதை கேட்டேன். இப்ப நம்ம நல்ல விதை தானியங்களை கொடுத்துட்டா உங்க அண்ணன்மாரங்க கோச்சுப்பாங்கல்ல. எனக்கு ஒரு யோசனை தோணுது. 6 படி சோளத்தை எடுத்துக்க, 6 படி கம்பு எடுத்துக்க. ரெண்டையும் ஒன்னா சேர்த்து பொன் நிறத்துல வறுத்துற. அதை சேர்த்து மொத்தமா கொண்டு வந்துற. அண்ணே, இந்தாங்க நீங்க கேட்ட விதை தானியம். இதை எடுத்துட்டு போங்க, உங்களுக்கு நல்ல அறுவடை கிடைக்கும். ரொம்ப நன்றி, நீங்க மிகப்பெரிய உதவி செஞ்சிருக்கீங்க. நான் இப்ப ஊருக்கு திரும்பி போறேன். நாளைக்கு காலையிலேயே அந்நியப்பூர் கவுண்டர்கள் எல்லாம் எனக்கு உதவி செய்ய வந்துருவாங்க. ஆனா இந்த கட்டாந்தர பூமியை அவங்க எப்படி உழுது கொடுப்பாங்க? இதுதான் நிலன்னு நான் அவங்க கிட்ட எப்படி காட்டுவேன்? ஓ காஞ்சிநாதா, இந்த கல்லையும் முள்ளையும் பொறுக்கி இந்த வயக்காட்டை என் ஒருத்தனால எப்படி சரி செய்ய முடியும்? நாளைக்கு காலையில விதைக்கலான்னு வேற திட்டம் போட்டிருக்கனே. இந்த பிரச்சனையை நீங்க தான் தீர்த்து வைக்கணும். அந்த சதிகார பங்காளிகள் குன்னுடையானுக்கு ஓனாக்கல் காட்டில் 3 வல்லக்காடு நிலம் கொடுத்திருக்கிறார்கள். அந்த சின்ன நிலம் கூட கல் மற்றும் முட்களால் மூடப்பட்டுள்ளது. இந்த பிரச்சனையை நான் தான் சென்று தீர்க்க வேண்டும்.
அதிகாலையில் கோழி கூவும் வேளையில் தாமரை எழுந்து அந்த விதை மூட்டையை திறந்து பார்க்கின்றாள். பார்த்ததும் அதிர்ச்சி அடைகின்றாள். இதெல்லாம் நல்ல தானியங்களே இல்ல, இதெல்லாம் வறுக்கப்பட்ட தானியங்கள். நீங்க இதை கவனிக்கலையா? நாம இதை எப்படி விதைக்க முடியும்? எவ்வளவு நாளானாலும் இந்த தானியங்கள்லாம் முளைக்காது. தாமரை, இந்த விதைகள்லாம் வறுக்கப்பட்டதுன்னு எனக்கு தெரியவே தெரியாது. நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். உன் பேச்சை கேட்காம நான் தங்கவளாவுக்கு போயிட்டேன். அந்த படுபாவி பங்காளிங்க என்ன வஞ்சனை செஞ்சு ஏமாத்திட்டாங்க. நான் நம்ம புது நிலத்துக்கு வரவும் மாட்டேன், வறுத்த தானியங்களை விதைக்கவும் மாட்டேன். நான் என் கையால விதைச்சு அது முளைக்கலன்னா இங்க உள்ளவங்க என்னதான் குறை சொல்லுவாங்க. தாமரை, தாமரை, இப்ப பேசிக்கிட்டு இருக்க நம்ம கிட்ட நேரம் இல்ல. அந்நியப்பூர் கவுண்டர்கள் எந்த நேரத்துல வேணா இங்க வந்துருவாங்க. குன்னுடியான் கவுண்டரே, கொஞ்சம் வெளியே வரீங்களா? நாங்க ஏறு மாடுகளோட வந்துட்டோம். உழுவுறதுக்கு போலாங்களா? அந்நியப்பூர்காரங்களா வந்துட்டாங்க. இப்ப நான் உடனே அவங்க கூட கிளம்பி ஆகணும். நான் வரேன். குன்னுடியா கவுண்டரே, மறக்காம அந்த விதை தானியங்களை கையோட எடுத்துக்கிட்டு வாங்க. அந்த பிரம்மதேவன் என் தலையிலேயே இப்படி எழுதியிருக்காரு. இந்த விதைகள்லாம் முளைக்கவே முளைக்காதே. நல்லது கவுண்டர்களே, நம்ம வேலையை தொடங்கலாம். நீங்களே ஒரு திறம்பட்ட விவசாயி. கலப்பையை பிடிச்சு உங்களுக்கு நல்லாவே விட தெரியும். அதனால நீங்களே கலப்பையை பிடிச்சு 3 விழா ஓட்டி அப்புறம் எங்க கையில கொடுங்க. காஞ்சிநாதா, இந்த கஷ்டமான நேரத்துல நீங்க தான் எனக்கு உதவி செய்யணும். உழுத நிலத்துல வறுக்கப்பட்ட விதைகளை விதைக்கும்படி நான் நிர்பந்திக்கப்பட்டிருக்கேன். இந்த ஒவ்வொரு பயிரையும் நீங்க தான் கவனிச்சு அது நல்லபடியா வளர உதவி செய்யணும். நான் உங்களை தான் நம்பி இருக்கேன். மாயவரே, நீங்க நிச்சயம் எனக்கு உதவி செய்வீங்கன்னு நம்புறேன். உன்னுடைய கவுண்டரே, நாங்க உணர வேலையை முடிச்சுவிட்டோம். இந்த தடவை விளைச்சல் அமோகமா இருக்கும். அந்நியப்பூர் கவுண்டர்களே, உங்க உதவிக்கு ரொம்ப நன்றி. தயவு செஞ்சு என் குடிசைக்கு வந்து தாகத்துக்கு மோர் குடிச்சிட்டு போங்க. உன்னுடைய யார் இவங்க? கவுண்டரே, இது என் மனைவி தாமரை கவுண்டச்சி. அணியப்பூர்ல இருந்து வந்திருக்கீங்க. இந்தாங்க, இந்த மோரை குடிச்சு உங்க தாகத்தை தீர்த்துக்குங்க. எங்களுக்காக எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்கீங்க. உங்க உதவிக்கு ரொம்ப நன்றி. இது கதையின் ஒரு பகுதிதான். ஆனால் இதுவே முடிவல்ல. புதுமண தம்பதிகள் இருவருக்கும் பங்காளிகளிடமிருந்து விவசாயத்திற்கு பயன்படாத சிறு நிலம் கிடைக்கின்றது. ஆனால் ஒரு பெரிய ஆச்சரியம் காத்திருந்தது அவர்களுக்கு. தாமரை சோளக்கதிரில் நவரத்தினங்களை கண்டாள். மீண்டும் புதிய அரண்மனை கட்ட போதிய செல்வம் அவர்களுக்கு கிடைத்துவிட்டது. ஆனால் விஷ்ணு அவர்களை சோதிக்க 1000 பிச்சைக்காரர்களை அனுப்பினார். தாமரை அனைத்து நவரத்தினங்களையும் பிச்சைக்காரர்களுக்கு தானம் செய்துவிட்டாள். அவளது பெருந்தன்மையை பாராட்டி விஷ்ணு செல்வங்களை திருப்பி கொடுத்து ஆசீர்வதிக்கின்றார். வணக்கம்ங்க. கொங்கு வேளாளர் உறவுகளே, நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த கல்யாணத்தில் நான் பாரம்பரியம் பார்த்து தான் கல்யாணம் பண்ணேன் அப்படி நிறைய சொல்லுவாங்க. அந்த பாரம்பரியம் அவங்க குணத்தையோ
பண்பாட்டையோ கலாச்சாரத்தையோ நீதியையோ நேர்மையையோ தர்மத்தையோ இதையெல்லாம் பார்க்கல. இதெல்லாம் பார்த்தா தான் பாரம்பரியம். அவங்க பார்த்தது வந்து தன்னோட ஈக்குவலுக்கு ஈக்குவல் சொத்து இருக்குமா, பணம் இருக்குமா, ஒரு நம்மளது வந்து ஒரு 5 ஏக்கரை வந்து ஒரு 10 கோடிக்கு இடம் விற்கிதுன்னா அதே பிள்ளைதோ பையனதோ 5 கோடிக்கு இருக்குமா, ஈக்குவல் வசதி. இந்த ஈக்குவல் வசதி பார்க்குறவங்கெல்லாம் என்ன நடக்குதுன்னா இடையிலேயே வந்து ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் போயிடுது. இப்போ இவங்க பாரம்பரியம் எதை பார்க்கணும்னா, பாரம்பரியம் வாயிலேயே சொல்லக்கூடாதுங்க. பாரம்பரியம் அப்படின்னா ஒரு கொங்கு வேளாளன் காணி நிலமாவது அவர்கிட்ட இருக்கணும். காணி நிலம்னா ஒரு ஏக்கர்னாலும் அவர்கிட்ட இருக்கணும். இதுதான் காணி நிலம். அந்த காணி நிலம் இருக்கணும், சரியான குலதெய்வ வழிபாடு வேணும், நீதி இருக்கணும், நேர்மை இருக்கணும், பண்பாடு இருக்கணும், அன்பு, பாசம், குணம், வீரம், விவேகம், ஆளுமை திறன் இதெல்லாம் இருந்தால்தான் பாரம்பரியம்ங்க. வணக்கம்.